நாம் இப்போது வெள்ளை சுண்டல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குருமா வைக்க போகிறோம். சோம்பு தாளிச்சிக்கலாங்க. ஆயில் ஊற்றி இது பொன்னிறமாக வரணும், கருக விட்டுறக்கூடாது. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கண்ணாடி பதத்தில் வதக்கணும். இப்போ நாட்டு தக்காளி 3 தக்காளி போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனுங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் வச்சுக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் மிளகா காரல் வாடை இல்லாமல் இருக்கும். இதில் காய்கறியெல்லாம் போட்டு வதக்கக்கூடாதுங்க. இது அரிசி கழுவுனா 2வது தண்ணிங்க. குழம்பு வச்சா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வைக்கணும் பார்த்தீங்களா, அந்த அரிசி கழுவுற 2வது தண்ணி. ஃபஸ்ட்டு தண்ணியில் இந்த மாதிரி கத்திரிக்காயை போட்டுட்டிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும். இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச சுண்டல் 10 விசில் விட்டு வேக விட்டுருக்குறாங்க. அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம், முந்தானை முடித்து முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். நம்ம ஃபேவரட்டுங்க. அப்படி போட்டுடலாம். குழம்பு எல்லாமே அப்படியே வாசனையாக இருக்கும் இல்லைங்களா முருங்கைக்காய் போட்டால். இது நல்லா கொதி வரட்டுங்க. மூடிடக்கூடாதுங்க. மூடிட்டு திறக்கக்கூடாது. கொதி வந்த பிறகு கத்திரிக்காய் போட்டு ஒரு வழியாக நம்ம மூடிக்கலாம். இந்த குருமாவுக்குங்க பாருங்கள், தேங்காய் ஒரு மூடி, பூண்டு பல் 3, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கடைசியாக சோம்பு போட்டு அரைச்சி குழம்புல ஊற்றிட வேண்டியது தாங்க. இந்த குழம்பு இட்லிக்கு போட்டால் வச்சுருவாங்க. சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த 5த்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வச்சு பாருங்கள். கொதி வர்ற வரைக்கும் இந்த தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இந்த காய் வெந்த உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கி விட்டு இறக்கிடணுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கொதிக்கிற வரைக்கும், தேங்காய் ஊற்றுற வரைக்கும் காமிச்சா லென்த்தாக போயிட்டுருக்கோம். மூடி வச்சிடலாம். தேங்க்யூ.